ஜெயந்தி, வந்துட்டு போனவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. பொம்பளைய வேலைக்கு அனுப்பி அதுல சோறு திங்கன்னு நினைக்கிறவங்களா ஒரு ஆம்பளையா? அவங்க சொன்னாங்களாம், இவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு தோணுதான். வா போய் வேலையை பாரு. அம்மா சுகுணா, எங்க நம்ம புள்ள கல்யாண சந்தையில் விலை போகாம போயிடுவாளோன்னு நீ கவலைப்படுறது நல்லாவே புரியுதுமா. படிப்பெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி எனக்கு தெரியலம்மா. சித்ராவுக்கு ஒரு நல்ல இடமா அமையும், கவலைப்படாது. ஏ சுகுணா, ஊர்ல இவன் தான் மாப்பிளையா? கூரை மேல சோத்த போட்ட 1000 காக்கா. என் பேச்சுக்கு எவன் மதிப்பு இருக்கானோ அப்படியாப்பட்ட மாப்பிளைய பார்த்து நான் கூட்டு வரேன். இந்த மாதிரி பொண்ணுங்க படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், வரவு செலவு பார்க்கணும்னு சொல்ற எந்த மாப்பிளையும் தேவையில்லை. இந்த மனுஷன் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா? இந்த காலத்திலயும் எப்படி ஒரு ஆளால இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையோட இருக்க முடியும்? ஒன்னும் புரியலையே இவங்களை எல்லாம். புரியுதா? எனக்கு புரியுதுங்க. திடீர்னு அவங்க சொன்னதும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை நல்லபடியா வாழ வைக்கணும். அதானங்க நமக்கு சந்தோஷம். நம்ம பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, அதாங்க கவலையா இருக்கு. பெருசா யோசிச்சுட்டு இருக்காது. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. போய் வேலையை பாரு. இங்க பாருமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ எப்பவும் போல ஜாலியா இரு. அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு நல்ல பையனா கொண்டு வந்து நிறுத்துவேன். புரியுதா? யோ நாதாரு, போன் பண்ணா எடுக்க மாட்டியா? நீ தேதி என்னாச்சுன்னு தெரியும்ல? வட்டி பணம் என்னாச்சு? இதுப்பா அவ்வளோ பணம்லாம் இல்லை. வேணும்னா ஒரு 5000 ரூபாய் தரேன், வாங்கிக்க. மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன எங்களுக்கு பிச்சை போடுறியா? வட்டி பணம் இல்லைன்னா போய் உன் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நீ வட்டியும் கட்ட வேணாம், அசலும் கட்ட வேணாம். என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். பாத்தியாடி, பத்திரம் வேணுமா? உங்ககிட்ட எல்லாம் இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருக்க பாத்தியா? ஹே பாய், வாங்கயா. என்ன கவுன்ஸு இதோ பாய்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல கருணா. பாரு தம்பி, தலையை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு, இல்ல பேஜார. ரத்தம்டா. ஏய், எங்க அண்ணனே அடிச்சியா? உன்னை அடிக்க வந்தா அவன் கை அப்படியே நொறுங்கிடும். அடி ஒவ்வொன்னும் அவன் முதுகு தண்டுல இடியா இறங்கும் தல. ஏய் வாடா வெளிய. யோ என்னையா அது? இந்த டம்மி பீஸுங்களை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட எகத்தாளமா பேசுனியா? வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட துப்பு இல்ல? ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து ஜோக் காட்டுறியா? அண்ணே, என்ன நடக்குது? இதான் நம்ம தொழில் பண்ற லட்சணமா? என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இப்படி கத்துற? விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ நிதானமா இப்படி பேசிட்டு இருக்க மாட்ட. டென்ஷன் பண்ணாம என்ன விஷயம் சொல்லி தொலைடா. நம்ம வசூல் ராஜா இருக்கார்ல, உன் நம்பிக்கை நட்சத்திரம், அவரு வசூல் பண்ண பேக தொலைச்சிட்டாரு. பெருமாள் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட், அவன் வீட்டு பத்திரம், அதுல இருந்த 40,000 ரூபாய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். யார சொல்ற? நம்ம கர்ணாவா? ஆமா, அவனா பேக தொலைச்சிட்டான். அவன் தான். கண்ணா வசூலுக்கு போனா தப்பே நடக்காதுன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு? மொத்தமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டான்.
துட்ட விடு. நாளைக்கே பெருமாள் வந்து பத்திரத்தை கொடுன்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுவ? பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம வியாபாரம் என்ன ஆவறது? அவனை தலைமையில தூக்கி வச்ச ஆண்ணி அவன் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான். நல்ல வேலைக்காரனை மூஞ்சுக்கு நேரா பாராட்டினது தப்பா போச்சு. வந்துட்டான். வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். டேய் அண்ணா, அந்த வசூல் பேக் எங்கடா? அவர் எதுக்கு பாக்குற? பேக் எங்க? அண்ணா அது வந்து இன்னைக்கு அவர் எப்படி நான் சொல்லுவாரு? அக்கௌண்ட்ஸ் ஐயா அவளை முடிக்க முடியாது இல்லையா? டாக்குமெண்ட் பேக் எல்லாத்தையும் தொக்க விட்டு வந்திருக்காரு. அண்ணா, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீயே அதாவது பேசிட்டு இருக்காதண்ணா. டேய், அவன் எதுக்கு முறைக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லியே. அது வந்துண்ணே, பெருமாள்கிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கி பேக்ல வச்சு என்னோட புல்லட் மேல தானே வச்சிருந்தேன். பெருமாள்கிட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்த கேப்ல எவனோ பேக் அடிச்சிட்டானே. இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எப்படா உன்னால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியுது? நீ வேலையில பெரிய கில்லாடி, வித்தக்காரன், என் தம்பின்னு எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஸ்கூல் பையன் மாதிரி பேக் தொலைஞ்சு போச்சு வந்து நிக்கிற? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மளை பார்த்து சிரிப்பானுங்கடா. நான் சொல்லும் போது கூட நீ என்ன நம்பல. இப்ப என்ன சொல்ற? தொழில உன்னை விட எனக்கு அனுபவம் திறமையும் கம்மி தான். ஆனா இவனை மாதிரி தொழிலே தெரியாதவன் கிடையாது. இவன் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டானே. வேணா ஒண்ணு பண்ணலாம். இனிமே இவன் நம்ம வீட்டு வேலையெல்லாம் இந்த காய்கறி மளிகை சாமான் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலையை மட்டும் பாத்துக்கலாம். அப்படியே ஓரமா இருக்க சொல்லிடலாம். நோ, இதான் சமையான கலாய்கிறியா? யானை படுத்திருந்தா எலி ஏறி டான்ஸ் ஆடுமோ அந்த மாதிரி இருக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறது. ஏதோ நீ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு. டேய், சும்மா இது உதாரணம் விடாதுடா. உண்மையிலே பேக் காணாம போச்சா? நீ ஆட்டைய போட்டு திருடிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சீன் போடுறியா? அத சொல்றா. திவாகரனா, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன்.